Hi all, in this video என்னோட ஃபேவரட்டான cleaning supplies and ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். So, let's get started. தீபாவளி கிளீனிங்க்கு அப்புறம் நிறைய பேர் இந்த cleaning supplies கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பின்னிங் மாப்போட யூசேஜ் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பழைய மாப் வச்சுருந்தேன். அது 1 year வந்துச்சு. பட் அதோட ரிங் வந்து அந்த சுத்தர இது வந்து போயிடுச்சு. ஸோ தட் நீங்கள் வந்து கையை அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை பிழியறதுக்காக. எப்போவுமே மாப் வந்து எஸோட ஷேப்பில் நம்ம வைப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், எல்லா அழுக்கும் நீட்டாக வந்துடும். இது அந்த ஓல்டு ஒன். இது வந்து பாத்லா பிராண்டோடது. இப்போ வந்து நான் வந்து மில்டனோட பிராண்ட் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து சில்வர் கலரில் வந்திருக்கும். அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சப்ளைஸோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் வந்திருக்கு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இது அப்படியே ஃபிட் ஆகிடும். தேவையான ஹைட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே அட்ஜஸ்டபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக்கும் நல்ல ஸ்டர்டியராக இருக்குது. தாராளமாக இதை வந்து உங்களுக்கு தாங்கும். பட் வெயிலில் ரொம்ப நாள் போடக்கூடாது. எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் நீங்கள் வெயிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இது வந்து 2 ரீஃபில் கொடுத்துருக்கான். இந்த மாப் ரீஃபில் ஒயிட் கலரில் இருக்கும்போது கூட நல்ல அழுக்கு தெரியும். பட் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அழுக்கு அசிங்கமாக தெரியாது. இந்த கலர் இதில் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. க்ரே அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. இதோட டயமீட்டர் நீங்கள் கை வச்சு ஓரளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு, ஒரு வேளை இன்ச்சஸோ இல்லை சென்டிமீட்டர்லையோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்பின் ஆகும். இதில் அவ்வளோதான். இந்த மேல் ஹேண்டிலோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வைப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு கை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு புளியணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி இது நிறைய சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு கவர் பண்ணும். ஈஸியாக 2 minutes ஒரு ரூமே நீங்கள் மாப் பண்ணி முடிச்சிடலாம். இதில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் வாட்டர். இது வந்து உங்களுக்கு பெரிய வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தான் நீங்கள் ஈஸியாக இழுத்துக்கலாம். தூக்கணுங்கிற அவசியம் இல்லை. கை பிடிச்சி தூக்கிறதுக்கு இந்த ஹேண்டில். இந்த ஹோல்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஏதாவது. இந்த ரப்பர் நாப் வந்து நல்லா ஸ்டர்டியராக இருக்குது. லீக்கேஜ் எதுவுமே இருக்காது இதில். இது நீங்கள் ரிமூவ் பண்ணி அப்படியே நீங்கள் தண்ணி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கீழே வடிச்சிடலாம். பட் நான் யூஸ்வலாக அப்படியே நான் முடிச்சுட்டு அப்படியே கமுத்திடுவேன். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஈஸியாக தூக்கிக்கலாம். பிகாஸ் நம்ம ஃபுல் பக்கெட்டும் நம்ம தண்ணி ஃபில் பண்ண மாட்டோம். அந்த விரிங்கர் வீல் இருக்குல்ல, அது சுற்றுறதுக்கு அடிப்பாக வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இது வந்து முன்னாடி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, இப்போ வந்து இது ஸ்டீலில் இருக்குது. ஸோ தான் துரு பிடிக்காது. அதே மாதிரி லாங் லைஃப் வரும். ஹேண்டில் அதே மாதிரி காம்பேக்டாக இருக்கும். தண்ணி வந்து அந்த விரிங்கர் டச் பண்ணாததுக்கு கீழே லெவல் வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ இந்த மாப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாப்பில் துடைக்கும் போது இந்த ஹேரு முடி எதுவுமே இருக்காது, எல்லாமே நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி அதுவே ஸ்பின் ஆகிடும். நீங்கள் மேலேருந்து கீழே ப்ரெஸ் பண்ணாலே போதும். சென்டர் ஆஃப் த இதில் வச்சுட்டு 80% ஆஃப் த தண்ணி வந்து இது பிழிஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நீட்டாக துடைச்சிக்கலாம். சோஃபா கடையிலும் இதே மாதிரி ஈஸியாக அது போய் நமக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிடும். அண்டர் த பெட்டெல்லாம் போகுமா நம்ம யோசிக்கவே வேண்டாம். இது ஆல்மோஸ்ட் ஃப்ளோர் கிட்ட தான் இருக்குது. பட் இது உள்ளே போயிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் கிளீனிங் டூல் வந்து சிந்தட்டிக் மில்டன் பிராண்ட். ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டாக இருக்குது. வெளியில் கூட்டுறதுக்கு, நீங்கள் விண்டோ தூசி தட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதான் யூஸ் பண்ணேன். 4 years ஆகுது இதை நான் வாங்கி. லாங் ஹேண்டில்லே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஒரு வேளை ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிராண்டு வாங்கிக்கலாம். இதுவே ஹேர்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த ஃபைபர்லேயே. இதனால் உங்களுக்கு நேச்சுரல் ஃபைபர்லேருந்து குட்டி குட்டியாக கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அது தேவையே இல்லை. இது அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது லிக்விட் டிட்டர்ஜென்ட் போட்டு இல்லை சோப்பு தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்காட்ச் பிரைட் பிராண்டோடது. இப்போ தான் நான் வாங்கினேன். இது நல்லா ஒட்டடி அடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து செவரு கார்னர்ஸ் எல்லாமே எட்டுது. நல்லா லென்த்தியாக இருக்குது. இதுவும் வாஷபிள். நெக்ஸ்ட் வந்து கார்பெட் டஸ்டர்.
இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மில்டன் பிராண்டோடது. இதோட ஹேண்டில் கலண்டு வந்துருச்சு. நான் ஃபெவிக்விக் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து குவைட் லென்த்தி அண்ட் சாஃப்ட் பிரிஸ்டில்ஸ் தான். நீங்கள் கார்பெட் அதுக்கப்புறம் கர்டைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நீட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சோஃபாவில் இருக்க குப்பை அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாமே இதை ரிமூவ் பண்ணிவிடும். டீப் கிளீனிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வேக்யூம் கிளீனர் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கிளீனிங் ரொட்டீன் கிளீனிங்க்கு இந்த டஸ்டர் போதுமானது. இந்த கார்பெட் டஸ்ட் பண்ணும்போது தான் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னே தெரியுது, அவ்வளோ இருக்குது. கார் கிளீனிங்க்கும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் சப்பாத்தி மாவு அந்த மாதிரி ஏதோ வைப் பண்ணுறனால அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் வைப்பர் பார்க்க போகிறோம். காரில் இருக்க விண்டோ எல்லாத்துக்குமே வைப் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். முகம் பார்க்குற கண்ணாடி வந்து அதிகம் தொடச்சி தராரு. இது வந்து ப்ராடக்ட் வந்து ரீஃபில் இருக்குது. நான் வந்து ஒன் டைம் தான் இது வாங்கியிருக்கேன். பட் மறுபடியும் வாங்குவேன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு நார்மலாக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தையே 4 மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னா தாராளமாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்துக்கு சுற்றி எலாஸ்டிக் வச்சு தைச்சி இது மேலே போட்டுக்கலாம் இப்படி. ஆனால் க்ளீன் பண்ணுறது சூப்பராக க்ளீன் பண்ணிடும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸ். இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அந்த லிங்க் உடனே வாங்கிடுங்க. பிகாஸ் ஸ்டாக்கில் வந்து இந்த க்ரே கலர் அடிக்கடி கிடைக்கிறது இல்லை. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கிடச்சிது. சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ குயிக்காக நிறைய டஸ்ட் இதனால் ட்ராப் பண்ணி வைக்க முடியும். ஸ்டாச்சூஸ், சிலை, சாமி சாமி சிலை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்ளையன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக டெய்லி வீக்லி எல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக டீப் இருக்குன்னா நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கிக்கணும். கார் டேஷ்போர்ட் க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக ஃபேன் துடைக்கிற டஸ்டர் அண்ட் ஆல்சோ ஒட்டடை குச்சி. இதோட லென்த் வந்து ஹேண்டில் நல்ல ஒரு அடிக்குவேட்டான லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கு லென்த் இருக்குது. இது வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் நீங்கள் டிவிக்கு பின்னாடி எல்லாமே டஸ்ட் பண்ணுறதுக்கு, வாஷிங் மிஷின் பின்னாடி டஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்க கிளாக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே டஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் கை ஏறி போட்டு சேர் ஏறி போட்டு பண்ணணுன்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் டீப் க்ளீனிங் அப்போது ரொட்டீனாக நீங்கள் நேராக தொடச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதிலே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதையே நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு கீழே நின்று மேலே ஃபேன் ஹேண்டிலும் நீங்கள் ஈஸியாக தொடச்சிடலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் டஸ்ட் பண்ணலாம். இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஹீட்டருக்கு மேலே எட்டவும் எட்டாது. அதே மாதிரி இந்த பாத்ரூமில் நமக்கு லேடர் யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்காது. பிகாஸ் பாத்ரூம் அவ்வளோ பெருசு இல்லை. அதனால நான் வந்து இந்த டஸ்டர் வச்சு ஈஸியாக எல்லா பக்கமும் தொடச்சிட்றேன்.
அந்த பெரிய ஹேண்டிலை கழட்டிட்டா நீங்கள் இந்த மாதிரி வெறும் சிம்பிளாக நீங்கள் விண்டோஸ் டெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏசிக்கு மேலெலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் பார்க்கலாம். இது 4 கலர்ஸில் வந்திருக்கு. சேம் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒன்று வச்சுக்கிட்டா கலக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் கிச்சனில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், அடிக்கடி வாஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு கலர் அப்படி அடாப்ட் பண்ணுறதுக்காக இப்படி நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் ஸ்டவ் வந்து ஈஸியாக 1 வைப் கொடுத்துக்கலாம். இந்த DIY லிக்விடில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வினிகர், வாட்டர், அது கூட பேக்கிங் சோடா அரை கப் எடுத்திங்கன்னா வினிகர் அரை கப், அதே மாதிரி அரை கப் தண்ணி, அப்புறம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஏதாவது ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை நீங்கள் பாத்திரம் கழுவுற லிக்விடோ அதையும் ஒரு அரை கப் அப்படி ஈக்குவல் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃப்ளாட் மாப். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட டைல்ஸ் எல்லாமே துடைக்கலாம். பிகாஸ் இப்போ மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் வால்ஸ்லாம் துடைச்சேன். பட் ஃப்ளாட் மாப் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதையும் அப்படியே துடைச்சிக்கலாம். எட்டாவது டைல்ஸ்லாம் நீங்கள் ஹைட்டாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி துடைக்கலாம். ஆயில் கேன்லாம் இதை ஒரு வைப் பண்ணிட்டாலே போதும். டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கணுங்கிறதே கிடையாது. அடுத்தது முக்கியமாக நமக்கு க்ளீனிங் டூல் வேக்யூம் கிளீனர்ஸ். இது காருக்கு, ஹோம் அப்ளையன்சஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டாக இருக்குது. பட் நான் இன்னும் வாங்கலை. அதனால் நான் வந்து ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விண்டோவில் ரொம்ப அதிகமாக டஸ்ட்டு சில இடத்துக்குலாம் போகாது. அங்கெல்லாம் இந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ளோ ட்ரையர் போட்டு எடுத்துருவேன். இது யூஸ்வலாக டீப் க்ளீனிங் அப்போ தான் நான் பண்ணுவேன். ஒன்று சக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா வந்து ப்ளோவாது பண்ணணும். இந்த ஹோல்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப டீப்பாக இருந்துச்சு, பிளாக் அதெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவை சிங்கோட ப்ரஷ். இது வந்து மில்டன் பிராண்டோடது. டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் ஒன்று பாத்ரூம்க்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்காட்ச் ப்ரைட் தேவைப்படும் க்ரௌட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸ்காட்ச் ப்ரைட் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஹார்ட் இருக்குது. இது வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணுறது க்ரீன் கலர். ரொம்ப ஹார்டாக டீப் க்ளீனிங்க்கு நீங்கள் அந்த ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டூத் ப்ரஷஸ் நமக்கு தேவைப்படும். அடுத்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் சொன்ன DIY லிக்விட் இருக்குது. இதை வச்சு தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரே பாட்டில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் நீங்கள் வாங்கிக்கோங்க. I hope you all enjoyed watching this video. See you in another video. Bye bye. மெதுவா கையில் இன்னொரு கையில் பிடிச்சி தொடையப்போ ஆட்டாராச்சோ டீ மெதுவாக தள்ளிக்க சாமி. வேண்டுதல்